ஒரு நாள் எங்கள் சொந்தக்காரங்களுக்கு கல்யாணத்துக்கு எல்லோரும் குடும்பத்தோடு வந்துருங்கன்னு சொன்னாங்க. சரிங்க, எல்லோரும் குடும்பத்தோடு போயிடுவோம். நம்ம சொந்தக்காரவங்க தூரத்து சொந்தம்னா ஒருத்தவனா போதும், ரொம்ப நெருங்கின சொந்தமாக போயிட்டாங்க. எல்லோரும் குடும்பத்தோடு போனதே நல்லாயிருக்கும் அப்படின்னு எல்லோரும் குடும்பத்தோடு போனோங்க. குடும்பத்தோடு போனால் எங்கள் அம்மா பேசாண்டு இருக்கணும்ல, அது போய்கிட்டு எதையாச்சும் சொல்லி வச்சுப்படுறது. நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது, அது என்ன சொல்லிச்சுன்றது நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்போ என்ன பண்ணுறது? நாம் என்னை பேசவே பேசாதுன்றாங்க. எனதே இங்கே பொதுவான இடத்துகளில் எதுவுமே பேசாது. கேட்டால் எங்கள் அம்மாட்ட கேட்டுக்குங்க, என் புருஷட்ட கேட்டுக்குங்க, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லுன்றாங்க. எதுவும் தெரியாதுன்னு சொன்னால் என்ன தெரியுமா சொல்கிறாங்க? இப்போ உள்ளவங்களுக்கு இப்படி தெரியாமல் இருக்கீங்களாக்கும், இப்படி போய் சொல்லி அடிச்சாமனது மாலை அப்படின்னு சொல்லிடுறாங்க. மனசு கிடந்து அப்புறம் பராண்டுது, இப்படி போய் சொல்லிவிட்டோமேண்டு. ஏண்டு கேளுங்க, நடந்தபடி சொல்லணும்ல. அப்படித்தான் ஒரு சம்பவத்தை சொல்லிவிட்டேன். என்ன சம்பவம்னு சொல்லட்டுமா? சொன்னாலும் சண்டைக்கு வருமே எங்கள் அம்மா. சொன்னால் இது மாற்றி சொல்லியிருந்துருக்கு. இவங்க எனக்கு தெரியாமல் போச்சு, அந்த சம்பவத்தை சொல்ல முடியாதுங்க. சொன்னேன் எங்கள் அம்மா வேட்டை சண்டைக்கு வருது, காணா பூனான்னு வயசுங்கசிங்கமாக வயது என்னையை போட்டு. ஐயோ, இப்போல்லாம் சின்ன பிள்ளைகளே நம்ம பேச கேட்குதுல்ல. நான் பார்த்துக்கங்க, இன்னும் எங்கள் ஆத்தாவுக்கு பயந்துகிட்டே கிடக்க வேண்டியதாக இருக்குது. அது உள்ளதான் சொல்லணுமுங்க. எதாக இருந்தாலுமே பொய் பேசக்கூடாதுங்க. பொய்யா சொல்லிவிட்டு உண்மை பேசுகிற நம்மளை கண்டிக்கிறாங்க வருங்க. அப்போ ரொம்ப ரொம்ப கடுப்பாகுது. பெத்த தாயாக இருந்தாலும்னா, பெத்த கட்டின புருஷனாக இருந்தானே பொய்யா அவங்க சொல்கிறாங்க. நம்ம உண்மை சொன்னவங்கள போய் நீனும் பொய் சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லி சண்டைக்கு வராங்க. நீ என்னத்தை சொல்கிறீங்க? கேட்டால் அதே உலகமா, அப்படித்தான் வாழணுமா? இல்லைன்னா பைத்தியக்காரியா? நான் ஏங்க பார்க்குறேன், நீங்கள் சொல்லுங்கள். யாராவது கமாண்ட் இல்லை, தயவு செய்து நான் பைத்தியக்காரியா? என்னங்க இப்படி பேசுகிறாங்க? இதில் பேசுகிறது கூட தப்புடுதே எங்கள் அம்மா சொல்லிட்டு கிடக்கு. ஐயையோ, உனக்கு வேறு கதையே இல்லையா? ஏதாச்சும் ஊர் உலகத்துக்கு போகிறவன் எடுத்து போடு, சோற திங்கிறவனு போடு, தூங்குறவனு போடு, அப்படி எடுத்தையாவது போட்டு சொல்லடி. மாமி அடிச்சு, அப்ப அடிச்சு, ஆத்தா அடிச்சான்னு இப்படி பேசாதடி அப்படின்னு. எனக்கு தெரியலைங்க, நிஜமாவே பேசக்கூடாதா? சரி, அதையும் சொல்லி தலைங்க. வாங்க அங்கிட்டு சொல்லிக்கிட்டே அடக்கட்டும். நீங்கள் லைக் பண்ணுங்கள்.